அமைதி வழியில் போராடும் மாணவர்களை ஆயுதம் கொண்டு ஒடுக்காதே ஒடுக்காதே. ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே, நீட் தேர்வு முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று உடனடியாக பதவி விலகு, உடனடியாக பதவி விலகு. ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே, மதச்சார்பற்ற நாட்டிலே மத நம்பிக்கை சீர்கெடுக்கும் வந்தே மாதரம் பாடலை திணிக்காதே திணிக்காதே. அமைதி வழியில் போராடும் மாணவர்களை ஆயுதம் கொண்டு ஒடுக்காதே ஒடுக்காதே. ஊழல் மிகுந்த நீட் தேர்வை உடனடியாக ரத்து செய். ஊழல் மிகுந்த நீட் தேர்வை உடனடியாக ரத்து செய். ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே, நீட் தேர்வு முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று உடனடியாக பதவி விலகு, உடனடியாக பதவி விலகு. ஊழல் மிகுந்த நீட் தேர்வை உடனடியாக ரத்து செய், உடனடியாக ரத்து செய். ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே, அமைதி வழியில் போராடும் மாணவர்களை ஆயுதம் கொண்டு ஒடுக்காதே ஒடுக்காதே, ஒடுக்காதே ஒடுக்காதே. ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே, நீட் தேர்வு முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று உடனடியாக பதவி விலகு, உடனடியாக பதவி விலகு. ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே, மதச்சார்பற்ற நாட்டிலே மத நம்பிக்கை சீர்கெடுக்கும் வந்தே மாதரம் பாடலை திணிக்காதே திணிக்காதே. அமைதி வழியில் போராடும் மாணவர்கள் நீட் தேர்வை உடனடியாக ரத்து செய், உடனடியாக ரத்து செய். ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே, நீட் தேர்வை ரத்து செய். ஊழல் மிகுந்த நீட் தேர்வை உடனே மக்களே ஆயுதம் கொண்டு ஒடுக்காதே. ஊழல் மிகுந்த நீட் தேர்வை உடனடியாக ரத்து செய். ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே, நீட் தேர்வு முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று உடனடியாக பதவி விலகு, பதவி விலகு. ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே, மதசார்பற்ற நாட்டிலே மத நம்பிக்கையை சீர்கெடுக்கும் வந்தே மாதரம் பாடலை திணிக்காதே திணிக்காதே. அமைதி வழியில் போராடும் மாணவர்களை மக்களை ஆயுதம் கொண்டு ஒடுக்காதே. ஊழல் மிகுந்த நீட் தேர்வை உடனடியாக ரத்து செய். ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே, நீட் தேர்வு முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று உடனடியாக பதவி விலகு, பதவி விலகு. ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே, மதசார்பற்ற நாட்டிலே மத நம்பிக்கையை சீர்கெடுக்கும் வந்தே மாதரம் பாடலை அரசே ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே, மதசார்பற்ற நாட்டினிலே மதசார்பற்ற நாட்டினிலே மத நம்பிக்கையை சீர்கெடுக்கும் மத நம்பிக்கையை சீர்கெடுக்கும் வந்தே மாதரம் பாடலினை வந்தே மாதரம் பாடலினை திணிக்காதே 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 திணிக்காதே. அமைதி வழியில் போராடும் அமைதி வழியில் போராடும் மாணவர்களை மக்களை மாணவர்களை மக்களை ஆயுதம் கொண்டு ஒடுக்காதே, ஆயுதம் கொண்டு ஒடுக்காதே. ஊழல் மிகுந்த நீட் தேர்வை உடனடியாக ரத்து செய்.
செய். உடனடியாக ரத்து செய். உடனடியாக ரத்து செய். உடனடியாக ரத்து செய். ஒன்றிய அரசே, ஒன்றிய அரசே, ஒன்றிய அரசே, ஒன்றிய அரசே, நீட் தேர்வு முறைகேடுகளுக்கு தேர்வு முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று உடனடியாக உடனடியாக பதவி விலகு, பதவி விலகு, பதவி விலகு, பதவி விலகு. ஒன்றிய அரசே, ஒன்றிய அரசே, ஒன்றிய அரசே, ஒன்றிய அரசே, மத சார்பற்ற நாட்டினிலே மத சார்பற்ற நாட்டினிலே மத நம்பிக்கையை சீர்கெடுக்கும் மத நம்பிக்கையை சீர்கெடுக்கும் வந்தே மாதரம் பாடலினை வந்தே மாதரம் பாடலினை திணிக்காதே, 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 திணிக்காதே. அமைதி வழியில் போராடும் அமைதி வழியில் போராடும் மாணவர்களை, மக்களை ஆயுதம் கொண்டு ஒடுக்காதே, ஆயுதம் கொண்டு ஒடுக்காதே, ஆயுதம் கொண்டு ஒடுக்காதே, ஆயுதம் கொண்டு ஒடுக்காதே. ஊழல் மிகுந்த நீட் தேர்வை, ஊழல் மிகுந்த நீட் தேர்வை, ஊழல் மிகுந்த நீட் தேர்வை ஊழல் மிகுந்த நீட் தேர்வை உடனடியாக ரத்து செய், உடனடியாக ரத்து செய், உடனடியாக ரத்து செய். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பாசிச பாஜக அரசு மத்தியிலே ஆட்சி கட்டிலில் அமர்ந்ததிலிருந்து இந்திய மக்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளையும் நெருக்கடிகளையும் நாளொரு மேனிக்கு கொடுத்து கொண்டிருப்பதை நான் இங்கே பேசி உங்களுக்கு விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளவு துன்பங்களை ஒவ்வொரு நாளும் இந்திய மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவங்களுடைய வாழ்வாதாரம் குறித்தும் பொருளாதாரம் குறித்தும் நிம்மதியாக வாழக்கூடிய விஷயங்களிலே சிறுபான்மை சமுதாயம் எவ்வளவு துன்பப்படுகிறார் என்று ஒவ்வொரு நாளும் நாம் ஊடகங்களில் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். அந்த வழியினுடைய மேற்கொண்டு இன்னொரு வழியை தாங்குற விதமாக மாணவருடைய போராட்டம் என்பது ஜனநாயக வழியிலே இந்திய அரசியல் சாசனம் நமக்கு எதை அனுமதித்திருக்கிறதோ அந்த வழியிலே தந்திருக்கிற இந்த அனுமதியின் அடிப்படையில் அவர்கள் நீட்டுத் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பதற்காகவும் நீட்டுத் தேர்வில் ஏற்பட்டிருக்க குளறுபடிகளை சரி செய்ய வேண்டும் என்பதற்காகவும் நீட்டுத் தேர்வை ரத்து செய்வதற்கு பொறுப்பேற்று இந்த குளறுபடிகளை சரி செய்வதற்காக தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்பதற்காக வேண்டி மாணவர்கள் அறவழியிலே போராடி கொண்டிருந்த அந்த போராட்டத்தை கலவர போராட்டமாக மாற்றுவதற்கு காவல்துறை இறக்கி காட்டுமிராண்டித்தனமான ஒரு அடிதடிகளை அங்கே நடத்தியிருக்கிறது பார்க்கும் பொழுது எல்லா மக்களுக்குமே கண்கலங்குகிற ஒரு செய்தியாக இருக்கிறது, உள்ளங்கள் கலங்குகிற ஒரு செய்தியாக இருக்கிறது. நீங்கள் போராட்டம் நடத்துவதற்கு இந்திய நாட்டில் அனுமதி தந்திருக்கிறீர்கள். அந்த சாசனிப்பில் அவர்கள் போராட்டம் செய்யும் பொழுது அதை ஏன் ஒடுக்குகிறீர்கள்? அவர்களுக்கான வழிமுறையை சொல்லுங்கள், பேச்சுவார்த்தை நடத்துங்கள், அவர்களை சரிபடுத்துகிற வேலையை செய்யுங்கள், எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கான வழியை நீங்கள் ஏற்படுத்தி கொடுங்கள். அதை விட்டுவிட்டு அவர்கள் நீங்கள் அநியாயமான முறையிலே கை வைக்க ஆரம்பித்ததோடு தான் இந்தியா முழுக்க இந்த போராட்டம் வெடிக்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது. நீங்கள் நினைத்தீர்கள் சாதாரணமான முறையில் முழுக்கிவிடலாம் என்று. இன்று ஒடுக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய போராட்டகரமாக இது மாறுவதற்கான வாய்ப்பை நீங்கள் தான் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர்கள். இந்த நேரத்திலே ஆளுகின்ற பாசிச பாஜக அரசுக்கு நாங்கள் சொல்லுவது என்னவென்றால், இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை நீங்கள் ஒழிக்க நினைத்தால் இந்திய மக்கள் உங்களுக்கு எதிராக போராட்டத்திலே குதிப்பார்கள் என்பதற்கு இந்த மாணவர்களுடைய போராட்டம் என்பது ஒரு சாம்பிள். இந்த நாட்டை அடிமைப்படுத்துவதற்காக வந்த ஆங்கிலேயர்களை எப்படி விரட்டி அடிப்பதற்காக இந்திய மக்கள் புறப்பட்டார்களோ அதுபோல உங்களை விரட்டி அடிப்பதற்கு இந்த இந்திய மக்களுக்கு ஒரு பெரிய விஷயம் ஒண்ணுமில்லை. இந்த மாணவருடைய போராட்டத்தை உங்களால் தாங்க முடியாமல் நீங்கள் திணறி கொண்டிருக்கிறீர்கள். இதை எப்படி கட்டுப்படுத்தும் என்று தெரியாமல் நீங்கள் காட்டு தருவாரை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் நியாயமான அறவழியிலே போராடிய மக்களுக்கு அறவழியிலே பதில் சொல்ல தெரியாமல் நீங்கள் ஆயுதங்களை துஷ்பிரயோகம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் அங்க வந்து போராட வந்த மக்கள் அவங்க எதுக்காக வந்தாங்க? நியாயம் கேட்க தான் வந்தாங்க. அவங்க ஏதோ ஆயுதம் கொண்டு வந்தாங்களா, வேற ஏதோ லத்தி கொண்டு வந்தாங்களா? எதுவுமே இல்லை. அவர்கள் நிராயுதபடியாக நிற்கிறாங்க. நீங்கள் ஆயுதம் கொண்டு போய் அவர்களை தாக்குகிறீர்கள் என்று சொன்னால் இந்த எந்த வகையில் இது நியாயமாக இருக்கும் என்பதை நீங்கள் சிந்தித்து அவர்கள் எந்த கோரிக்கையை முன்னிறுத்தினார்களோ அந்த கோரிக்கையின் அடிப்படையில் விரைவாக இந்த நீட்டுத் தேர்வுடைய குளறுபடிகளை சரி செய்வதற்கு பொறுப்பேற்று தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலக வேண்டும். அதே போல நிரந்தரமாக இந்த நீட்டுத் தேர்வை ரத்து செய்ய வேண்டும். இல்லை என்றால் இந்த மாணவருடைய போராட்டம் என்பது இன்னும் பெரிய அளவிலே அவர்களுக்கு ஆதரவு இந்தியாவிலே திரளும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லுகிறோம்.
அநியாயத்திற்கு எதிராக அனைத்து மக்களும் களத்திலே இறங்குவார்கள் என்பதையும் இந்த நேரத்திலே பதிவு செய்து, அரசியலமைப்பு சாசனத்துக்கு எதிராக நீங்கள் ஒவ்வொரு சட்டத்தை நிறைவேற்ற பார்க்கிறீங்க. வந்தே பாரதம் பாடல் இருக்கிறது. இந்த பாடலிலே முஸ்லிம் மக்களுக்கு உடன்படாத பல்வேறு கருத்துகள் இருக்கிறது. நீங்கள் பாரத மாதாவை வணங்க வேண்டும் என்ற வார்த்தை அதில் இருக்கிறது. இறைவனை தவிர யாரையும் வணங்க மாட்டோம் என்ற கொள்கை உள்ள மக்கள் இந்த இந்தியாவிலே வாழ்கிறார்கள். அப்ப எப்படி இவங்க கட்டாயமா நீங்க இதை பாடிதான் ஆகணும்? எந்த அளவுக்கு வைத்திருக்காங்க? அந்த வந்தே மாதரம் பாடலை கூட முழுமையாக அங்கீகரிக்கப்படாமல் 2 வார்த்தை மட்டும்தான் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. அதை கூட எல்லாரும் கட்டாயமாக பாட வேண்டும் என்ற நிர்பந்தம் இல்லாமல் இருக்கிறது. அதை நீங்கள் இப்பொழுது கட்டாயமாக பாடணும், இல்லை என்றால் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்ற சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு பார்க்கிறீர்கள். இதுவும் இந்திய அரசியலமைப்பு சாசனத்துக்கு எதிரான ஒரு சட்டம் என்று கூறி இந்த நேரத்திலே வந்திருக்கக்கூடிய அனைத்து மக்களும் பதிவு செய்யக்கூடிய விஷயம் என்னவென்றால், இந்திய சாசனம் பாதுகாக்கப்பட வேண்டும், இந்திய அரசியலமைப்பு பாதுகாக்கப்பட வேண்டும். இந்திய நாட்டு மக்கள் அனைவரும் சகோதரத்துவத்தோடும் அன்போடும் அவர்கள் நட்புணர்வோடும் வாழ்வதற்கான இந்திய நாட்டை சுபிட்சமாக ஏற்படுத்த வேண்டும். அதற்கு எதிராக யார் களமிறங்குகிறார்களோ அவர்கள் இந்த நாட்டை விட்டு விரட்டி அடிப்பதற்கு இந்தியர்கள் தயங்க மாட்டார்கள் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.